8:1 சொல்லுங்க. அப்போஸ்தலர் 8:1. அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்தில் எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலரை தவிர மற்ற யாவரும் யூதேயா சமரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். அதாவது ரட்சிக்கப்பட்ட நாம, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம, பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற நாம, பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற நாம, அந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நம்ம இடத்துல வந்திருக்காருன்னா, நாம் என்ன செய்யணுமா? எருசலேமில் முதலாவது என்ன செய்யணும்? எருசலேமில் ஊழியம் செய்யணும். அதாவது சபையில் நமக்கு ஊழியம் இருக்கு. ரெண்டாவது சபையிலே இருந்துடக்கூடாது. முதல் ஊழியம் சபையில். அப்போ சபையிலே இருக்கக்கூடாது. அடுத்து என்ன செய்யணும்? எருசலேமில் ஃபஸ்ட்டு ஊழியம் செய்யணும். ஃபஸ்ட்டு சபையில் ஊழியம் செய்யணும். ரெண்டாவது யூதேயா முழுவதும். அடுத்த ஸ்டெப்பு யூதேயா முழுவதும். அதுக்கடுத்து சமரியாவிலையும், அதுக்கப்புறம் பூமியும் கடைசி பரியந்தம். ஆண்டவர் ஊழியம் ஒரே இடத்துல செய்வதுக்கு யாரையுமே அழைக்கலை. எருசலேம், யூதேயா, சமரியா, பூமியின் கடைசி பரியந்தம் உலகம் ஃபுல்லாக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். இதுக்கு தான் அந்த ஊழியத்துக்கு அழைக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? ஏதோ ஒரு சபையை கட்டினா அந்த சபைக்குள்ளே உட்காந்துட்டு சாகிற வரைக்கும் அந்த சபையிலே கிடந்துக்கணும். அது ஊழியம் கிடையாது. ஊழியன்னா என்ன செய்யணும்? ஃபஸ்ட்டு சபையில் ஆரம்பிச்சுன்னா அடுத்து என்ன செய்யணும்? அடுத்து யூதேயா போகணும். அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். இன்னும் மற்ற ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எத்தனையோ பேர் வழி மாறி போயிருக்காங்க. அவங்கள போய் சொல்லணும். அடுத்து புறஜாதி ஜனங்களை பார்க்கணும். அப்புறம் கடைசி விஷயம் உலகம் ஃபுல்லாக போகணும். சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? பரப்பி கொண்டே இருக்கணும். ஒரே இடத்துல உட்காந்து சுவிசேஷம், ஒரே இடத்துல சுவிசேஷம் மறுபடியும் சொன்னவங்களுக்கே சொல்லிட்டு இருக்கிற சுவிசேஷம்னா சொன்னவங்களுக்கே சொல்லக்கூடாது. எத்தனையோ பேர் அறியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் போய் என்ன செய்யணும்? இந்து ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் எத்தனையோ ஜனங்கள், இந்து ஜனங்கள் இருக்காங்க. பிற இன்னும் நிறைய மதம் சொல்லுது. எத்தனையோ மதத்தில் இயேசுவை தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜனங்களுக்கே, கிறிஸ்தவங்களுக்கே நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லணும். அதனால் என்ன செய்யணும்? கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களை தேடி போய் என்ன செய்யணும்? இயேசுவை பற்றி சொல்லணும். அது அதான் ஊழியம். இந்த ஊழியம் இன்னைக்கு செய்ய ஆரம்பிங்க. சபைனா உடனே சபையில் ஊழியம் செஞ்சிருவாங்க. ஒரு சபையை கட்டிக்கிட்டு ஒரு மைக்கை வாங்கிக்கிட்டு மைக்கை போட்டு நம்ம என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணிக்கிட்டு ஊழியம் செய்யணும். ஆனால் என்ன செய்யணும்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இடத்துல போய் இயேசுவை பற்றி சொல்கிறோமா? அதுக்கு நம்ம முன் வர மாட்டோம். அதுக்கு நமக்கு முடியலை. அங்கே போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்றுமே கிடைக்காத. இங்கே சபையிலன்னா 4 பேருக்கு சொன்னால் அது செய்யணும். காணிக்கை வரும், சாப்பாடு கிடைக்கும், ட்ரெஸ்ஸு கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். இயேசுவை பற்றி தெரியாதவங்கிட்ட போனால் அடிதான் கிடைக்கும். திட்டுவாங்க, சிலவங்க சிலவங்க அடிப்பாங்க, என்னதான் நடக்கும். ஆனால் பணம் கிடைக்காது கண்டிப்பாக. அதனால் நம்ம என்ன கிடையாது? அங்கே போகிறது கிடையாது. அதனால் நம்ம போகிறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் அழகாக சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், யூதேயா முழுவதிலும், சமரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் போய் எப்படி இருக்கணும்னா சாட்சியாக இருக்கணுமா? சாட்சி சொல்றது வேற, ஆனால் சாட்சியாய் வாழ்வது வேறு. சாட்சி சொல்வது வேறு, சாட்சியாக இருப்பது வேறு. நீங்கள் நாம் என்ன செய்யணும்? சாட்சி மட்டும்தான் சொல்லணும். ஆனால் சாட்சியாக வாழ்கிறோமா? சாட்சி நம்ம நல்லா சாட்சி சொல்லுவோம். ஆண்டவர் என்ன ரசித்தார், என்ன உடம்பு சரியாமல் இருந்துச்சு, எனக்கு உடம்பு நல்லா இருக்கிறாரு, படுத்த படுக்கையாக கிடந்தேன், கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தாரு, எனக்கு பலம் கொடுத்தாரு. சாட்சி சொல்கிறோம். ஆனால் சாட்சியாய் வாழ்கிறோமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சாட்சியாய் வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கை நம்மளால் வாழ முடியுதா? இயேசுவை பார்த்தா
அவர் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு வந்தார். பரலோகம் என்பது சமாதானத்தின் இடம், சந்தோஷத்தின் இடம். அங்கே என்ன இல்லை, கண்ணீர் கிடையாது, கவலை கிடையாது, துக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. சந்தோஷம் நிறைந்த இடத்தை விட்டுட்டு இந்த பூமிக்கு நமக்காக வந்தார். நமக்காக நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைவதற்காக அவர் நம்மை தேடி நமக்காகவே அவர் வந்தார். வந்தவர் என்ன செஞ்சார்? வந்தவர் நமக்காகவே நினைச்சார். அதாவது பிதாவினுடைய விருப்பம் என்னது? நாம் என்ன செய்ய ரட்சிக்கப்படணும், நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படணும். மீட்கப்படுவதற்கு இயேசுவான அடிக்கப்படணும். இயேசுவானவர் மரிக்கணும். அப்போ அந்த இயேசு மரிப்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை நினைச்சார், கொடுத்தார். தன்னுடைய ஒரே குமாரனை கொடுத்தார். அவர் அந்த ஒரே குமாரனாக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டார், எவ்வளவு பாடுபட்டார், எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தை. இந்த நிந்தையின் மத்தியிலையும் அவமானத்தின் மத்தியிலையும் எனக்கு இது வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லலை. என்ன அவமானம் வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சரி, என்னுடைய பிதாவாகிய தேவன் என்ன சொன்னாரோ அதை செய்யாமன்னா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்து காட்டினார் என்று வேணும் சொல்லணும். அது மாத்திரம் எத்தனையோ இடத்துல அவரை தூஷணமாய் பேசினார். அப்படி பேசும்பொழுது பதில் பேசுகிற ஒரு வார்த்தை கூட பேசுகிறேன்.